தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தேவாலயங்களில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கலையொட்டி சென்னை சாந்தோம் பேராலய வளாகம் முழுவதும் தோரணங்கள் மற்றும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புது மண்பானைகளில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்ட பின் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் சாந்தோம் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த நாளிலே நாம் உழவர்களை நினைத்து, விவசாயிகளை நினைத்து, அவர்களுடைய வாழ்வு நலம் பெற நமக்காக ஆண்டு முழுவதும் உழைத்து வருகிற அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற நாளாக கொண்டாடுகிறோம். இது நமது தமிழோடும், தமிழ் மண்ணோடும், தமிழ் கலாச்சாரத்தோடும் இணைந்த விழா என்பதனாலே இது மதங்களை தாண்டி தமிழர்களாக ஒன்றுபட்டு இன்று நாம் மத நல்லிணக்கத்தோடு சமத்துவ பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தேவாலய வளாகத்தில் குடிசை அமைத்து வைக்கோல், பானைகள், கரும்பு, மஞ்சள் குலைகளை வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடி தேவாலயத்தில் மீனவ மக்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். தொடர்ந்து சிறப்பு பொங்கல் நாள் பிரார்த்தனையும் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு தேவாலயம் சார்பில் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது.